வெல்கம் சிங் பெட்டிங் சிட்டி சுதாட்டம் நம்ம அனைத்து எடுக்கிறோம் பொழுதுபோக்கு நண்பர்களே. இது கேலாண்டி கணிப்பு மட்டும் நண்பர்களே. வாங்க நிறைய வீடியோக்குள்ளே போயிடுவோம். 3ஆம் தேதி 7ஆம் மாதம் 2022 50 6வது குழுக்களுக்கு நம்ம பீபோர்டு கேசிங் எடுத்து வந்துடுவோம் நண்பர்களே. இப்போ வந்து நம்ம வந்து 50 உள்ளதை வந்து போட்டு நம்ம வந்து பீபோர்டு எடுக்கிறோம். இதில் வந்து நம்ம ட்ரிக் நம்பர் வந்து 4 எல்லாமே கூட்டல் தான் போகிறோம். இதில் கழித்தல்லாம் கிடையாது. முதல் ரிசல்ட் வந்து 567 525. இதில் 567 எப்பவுமே முதல் 3 நம்பர் எடுத்து 4ஆல் கூட்டும் போது நமக்கு 9001 கிடைக்குது. 9001 கிடைக்குது. அடுத்த நாள் 52ல் வந்து நமக்கு வந்து 9ஆம் நம்பரு பீபோர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி 476 197 50 2வது ரிசல்ட்டு. இந்த 476 எடுத்து 4ஆல் கூட்டும் போது 6ஓட 1 கூட்டினது 6 நாள் 10 7 நாள் 11 4 நாள் 8 8 1 0. அடுத்த நாள் 50 பீபோர்டு சைபர் 3ஆவது ட்ராக்கு நமக்கு வந்து சைபருக்கு பாஸ் ஆகிடுச்சு. 565 805க்கு வந்து நம்ம எடுத்துருக்கோம். 565 எடுத்து 4ஆல் கூட்டும் போது 9 முட்டை 9 சைபரில் வந்து நமக்கு வந்து சைபர் வந்து பீபோர்டில் மறுபடியும் பாஸ் ஆகிடுச்சு. இதில் நம்ம ரெகுலராக பார்த்துட்டு வந்தாலே நமக்கு தெரியும். இதில் வந்து 2 போர்டு பாஸ் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஏபி பாஸ் ஆகிருக்கு 1 9 கிடச்சிருக்கு. அடுத்ததில் வந்து மறுபடியும் ஏபி பாஸ் ஆகிருக்கு 8 0 கிடச்சிருக்கு. மறுபடியும் இந்த 2 சைபரில் ஏபி மறுபடியும் பாஸ் ஆகிருக்கு. 3 ட்ரா ஏபி பாஸ் ஆகிருக்கு. மறுபடியும் 220 008 ரிசல்ட்டு 50 4க்கு. அது 220ஓட 4 கூட்டுறோம். இது எல்லாமே கூட்டல் தான். எல்லா விஷயமே கூட்டல் தான் எடுத்துருக்கோம் நண்பர்களே. 0ஓட 4 கூட்டினா 4, 2ஓட 4 கூட்டினா 6. இதில் வந்து 6 4 கிடச்சிருக்கு. இதில் வந்து 4ஆம் நம்பரை பாருங்கள். 4ஆம் நம்பர் வந்து பீபோர்டில் மறுபடியும் பாஸ். இந்த இடத்துல நம்ம பாருங்கள் 6 நாள் கிடச்சிருக்கு. இது வந்து 46 பிசி இந்த இடத்துல பாஸ் ஆகிட்டு இருக்குது. 3 ட்ரா ஏபியில் இது வந்து பிசியில். இப்போ வந்து இதில் வந்து நமக்கு வந்து 206 846 ரிசல்ட்டு. இதில் 206 4 4 இது 4ஆல் கூட்டுறோம். 206 6 0 6 4 0 இந்த பீபோர்டில் 6 4 0. மேபி இதில் ஒரு பிசி வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. பிசி வந்துச்சுன்னா பியில் 0 வச்சுட்டா பியில் 6 வச்சு பியில் 4 வச்சிட்டோம்னா மறுபடியும் 6 4 0 இந்த மாதிரி இப்படி கூட வரலாம். இல்லைன்னா 0 6ன்னு சொல்லிட்டோம். 0 4 40 போட்டாச்சு. இங்கே 6 இருக்குது. 6க்கு மேபி சைபரோட வர வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. எதுவாக இருந்தாலும் கெஸ்ஸிங் கூட இந்த மாதிரி மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து இந்த ட்ராவில் பார்த்தா நமக்கு ஏபி பாஸ் ஆகிட்டு வருது. ஏபி இந்த இடத்துல நமக்கு வந்து பிசி பாஸ் ஆகுது. மறுபடியும் இந்த இடத்துல நமக்கு வந்து பிசி பாஸ் ஆக ஒரு வாய்ப்பு இருக்குது. கெஸ்ஸிங் கூட இருந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து இன்னொரு சி போர்டு எடுத்துருக்கோம். சி போர்டில் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக தெரிகிற நம்பர் வந்து நீங்கள் வந்து 8 3 தெரியுது. ஆனால் அங்கே பார்க்கும்போது நமக்கு வந்து 6 4 சைபர் தான் கிடச்சிச்சு சி போர்டுக்குமே. ஆனால் நமக்கு இங்கே வந்து 8 4 இது 8 3 கிடச்சிருக்கு. இப்போ வந்து இது வந்து திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரல ரிசல்ட்டு. இதில் வந்து நம்ம இந்த ரிசல்ட்டை மட்டும் எடுத்துக்கிறோம். ரிசல்ட்டில் முதல் 2 நம்பரை மட்டும் எடுத்துக்கிறோம். சைபர் 71க்கு வந்து சைபர் 7 மட்டும் எடுத்துகிட்டு 5ஆல் கூட்டும் போது 5 2 கிடச்சிருக்கு. அடுத்த நாள் வந்து ஏ போல் 5ஆம் நம்பரு பாஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல நமக்கு வந்து 5 வந்து 7 பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 5 6 7 5 6 7 ரிசல்ட்டு. அது 5 6 எடுத்து 5ஆல் கூட்டும்போது 0 1. இந்த இடத்துல நமக்கு வந்து பீபோர்டு வந்து சைபர் வந்து பாஸ் ஆகிருக்கு. அடுத்து புதன்கிழமை ரிசல்ட் வந்து 707 70 எடுத்து 5ஆல் கூட்டும்போது 2 5 கிடைக்குது. அடுத்த நாள் சி போர்ட்லேயும் ஏ போர்ட்லேயும் 2 பாஸ் ஆகிருக்கு. இது ஒரு சின்ன மெத்தட் தான் நம்பர். அதனால் ஒருத்தருக்கு இந்த இடத்துல ஏசி வந்து பாஸ் ஆகிருக்கு. நமக்கு ஏபிசி 3 போர்டுமே முடிஞ்சிருச்சு. அடுத்து 7 8 1 எடுத்துட்டு இது 2 0 202 202ல் 20 எடுத்துக்கிட்டு இப்போ வந்து இங்கே 5 முடிஞ்சிருச்சு. இப்போ 6 எடுத்திருக்கோம். 8 6 கிடச்சிருக்கு. அடுத்த நாள் பீபோர்டில் 8ஆம் நம்பரு பீபோர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து சனிக்கிழமைக்கு உள்ளது இது வெள்ளிக்கிழமைக்கு 7 8 எடுத்துக்கிறோம். 7 8 எடுத்து 6ஆல் கூட்டும்போது 3 4 கிடைக்கிது. 6ஆல் கூட்டும்போது 3 4 கிடைக்கிது. அடுத்த நாள் ஏ போர்டு இந்த இடத்துல ஏ போர்டு பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி மேபி ஞாயிற்றுக்கிழமை 47 எடுத்து 6ஆல் கூட்டும்போது சைபர் 3 கிடைக்கிது. மேபி இன்றைக்கி வந்து சி போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஏ மறுபடியும் சி வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஏபிசியில் எங்கேனாச்சும் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆள் போல் சைபர் 3 கொடுத்துருக்கேன். இந்த கெஸ்ஸிங்கில் பார்க்கும்போது சைபர் 3 வருது. அதே மாதிரி டபுள்ஸ் மேபி வந்துச்சுன்னா இந்த இடத்துல பாருங்கள் 2 வந்து டபுள்ஸ் வந்திருக்கு. அதனால் 0 0ல் 3 3 இந்த 2 நம்பரில் டபுள்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கொடுத்துருக்கேன். நம்ம இங்கே ஏபிபிசி கொடுத்துருக்கோம். 68 48
63 43 03 08ன்னு கொடுத்துருக்கோம். உங்கள் கெஸ்ஸிங்கோட இந்த நம்பர்லாம் மேட்ச் ஆன மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நம்பர்களே. அதே மாதிரி நம்ம சொல்கிறது எல்லாமே ஒன்லி ஃபார் கெஸ்ஸிங் தான் நம்பர்களே. உங்கள் கணிப்போட இருந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இந்த ட்ரிக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருக்கோங்க நம்பர்களே. அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து பிசி பாஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குது. மேபி இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட இருந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நம்பர்களே. நமக்கு வந்து C4 வந்து 8-3 ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தெரியுது. உங்கள் கெஸ்ஸிங்கோட இருந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்பர்களே.